அனைவருக்கும் வணக்கம். தாவேக்க ஆட்சி அமைப்பதற்கு எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல. அவர்களுக்கு நாங்க எந்த விதத்திலும் இடையூறாவே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன அதே ஸ்டாலின் அவர்கள் தான் கூட்டணி கட்சிகளெல்லாம் கூப்பிட்டு வச்சு திமுக விட்டு நீங்க தாவேக்கா பக்கம் போயிறாதீங்க, என்ன கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சறதும் அதே ஸ்டாலின் அவர்கள் தான். மே 7ஆம் தேதி இன்று விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டிய நிகழ்வு தான் இருந்துச்சு. சொல்லப்போனா நேரு உள்ளரங்கத்துல வந்து எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஆளுநர் அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க பெரும்பான்மையை நிரூபிக்கிற வகையில எனக்கு நீங்க ஆதரவு கடிதம் வாங்கிட்டு வாங்க. அதற்கு அப்புறமா தான் நம்ம வந்து முதலமைச்சராக பதவியேற்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு. கிட்டத்தட்ட நேற்றைக்கும் இன்றைக்கும் ஆளுநரை சந்தித்து விட்ட பிறகு விஜய் அவர்களால பதவியேற்க முடியல. இப்போ வரைக்கும் முதலமைச்சர் ஆக முடியல. இதற்கு விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி பிற கட்சிகள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டணியிலே இன்னும் வராதுக்கு முன்னாடியே விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படின்னு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வலியுறுத்தல் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கு. விஜய் அவர்கள் எப்போ வந்து காங்கிரஸ் கட்சியை தன்னோட கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தாரோ அப்போ வந்து பிஜேபி ரோல் பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி வளரக்கூடாது, இல்லை காங்கிரஸ் கட்சி வளரக்கூடாது அப்படின்றதுக்காகவே திட்டமிட்டு வந்து பாஜக விஜய் அவர்களுடைய பதவி பிரமாணத்தை தள்ளி போடுறாங்க, இல்ல ஒரு சிக்கலை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்கன்னு சொல்லி அது ஒரு பக்கம் நரேட்டிவா வந்து போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவினுடைய அந்த ஒரு அடிமடியிலேயே கை வைக்கிற விதமா கூட்டணி கட்சிகள்லாம் இங்க இருந்தா வந்து போயிட்டு விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாங்களோ அப்படிங்கிற பயத்துல அறிவாலயமும் வந்து ரொம்ப ஒரு சைலண்ட் மோட்ல இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்ப விசிகா போன்ற கட்சிகளுக்கும் விஜய் அவர்கள் கடிதம் அனுப்பியிருக்காரு. நீங்க வந்து எனக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியில் பங்கு தரன்ற மாதிரியும் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அப்போ திருமாவளவன் என்ன சொல்றாரு, எங்களுக்கு இன்னும் ஒரு நாள் டைம் கொடுங்க, நாங்க வந்து மேல்மட்ட நிர்வாகிகள்கிட்ட நாங்க பேசிட்டு ஒரு முடிவை சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இதே முடிவு தான் வந்து சிபிஐ, சிபிஎம் போன்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. நாங்க வந்து நிர்வாகிகள் கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு முடிவுகளை வந்து அறிவிப்போம்னு சொல்லி அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சிகள் எங்க போய் சேர போறாங்க, யாரினுடைய உதவியால் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க போறாரு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்போ இன்னொரு தரப்புல வந்து அதிமுக தரப்புல இருந்து பாதி எம்எல்ஏக்களை வந்து சிவி சண்முகம் அவர்கள் எடுத்துட்டு போயிட்டு விஜய் கூட கூட்டணி வைக்க போறாரு அப்படி ஒரு பேச்சு அடிபட்டு இருந்துச்சு. அதற்கு அதிமுக தரப்பு மறுத்துட்டாங்க. இல்ல, நாங்க வந்து எங்க கட்சியில உள்ள 47 எம்எல்ஏக்களும் எடப்பாடி அவர்களுடைய பின்னாடி தான் இருக்கிறாங்க அப்படின்னு அதிமுக அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்டே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படியாக எந்த கட்சியில இருந்து யார் எப்போ பிரிஞ்சு போறாங்க, கூட்டணியை எப்போ கைவிட போறாங்க அப்படிங்கிற மாதிரி திமுக ரெண்டுமே ஒரு பதட்டத்துல தான் இருக்கு. அதுலயும் கூடுதல் பதட்டமா இருக்கிறது திமுக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, திமுகவுக்கு ஒரு தேர்தல் தோல்வி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது யாருக்கிட்ட தோத்தாங்க அப்படின்னா, அதிமுக போன்ற கட்சி கிட்ட தோத்தாங்கன்னா அது ஒரு பெரிய சிக்கல் கிடையாது. காரணம், அதிமுக கிட்ட பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து இருக்கும். அப்போ அடுத்த தேர்தலுக்கான அரசியல் பண்றதுக்கு திமுக கிட்ட ஒரு காரணம் இருக்கும். இன்னும் சொல்ல போனா திமுக வந்து எப்பவுமே இந்த இடதுசாரிகள், காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் சேர்த்து வச்சுக்கும் போது சனாதானத்திற்கு நாங்கள் தான் எதிரி அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையின் மக்களுடைய வாக்குகளா இருக்கட்டும், இப்படி திமுகவுக்குன்னு உள்ளக்கூடிய அந்த ஒரு கோர் வாக்கு வங்கிகளா இருக்கட்டும், இதெல்லாம் அப்படி சேஃபா வச்சுப்பாங்க. ஆனா இந்த முறை வாக்களித்தவர்கள் கூட அடுத்த முறை திமுக தனியாக போட்டியிட்டால் வாக்களிக்க மாட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர்தல் தோத்துட்டோம், எதிர்கட்சியா இருக்கோம் பரவாயில்ல, ஸ்டாலின் அவர்களே தோத்துட்டாங்க பரவாயில்ல, ஆனா அடுத்த தேர்தலையாச்சும் நாம வந்து ஜெயிக்கணும், இல்ல நம்ம கட்சி முதல்ல தக்க வச்சு இருக்கணும், கட்சியினுடைய இருப்பையாச்சும் நம்ம உறுதி செய்யணும் அப்படின்னா நமக்கு இந்த கூட்டணி முக்கியம். பிசிகா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் நம்ம விட்டு போயிட்டாங்க அப்படின்னா நாம தனித்து விடப்பட்டுருவோம், அடுத்த தேர்தல் நமக்கு அரசியல் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி திமுக உச்சகட்ட பயத்தில் இருக்கிறாங்க. ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் கிரைசிஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவர்களுடைய இருப்பிற்கே வந்து ஆபத்து வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயம் தான் இப்போ திமுகவுக்கு நடந்திருக்கு. ஸோ ஸ்டாலின் அவர்களே வந்து அவசர அவசரமா திருமாவர்கள், வீரபாண்டி அவர்கள், சண்முகம் அவர்கள்லாம் கூட்டி வச்சு விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகளை எங்களை விட்டு போயிடாதீங்க, நீங்க வந்து கூடவே கூட்டணியில் இருங்க, நம்ம வந்து மீண்டும் திருப்பி ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு இதுல கேள்வி என்ன அப்படின்னா, இதே சீட்டு பங்கீட்டிற்காக விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் சில மாதங்களுக்கு முன்பாக, ஏதோ ஆண்டுகளுக்கு முன்பாகலாம் சொல்ல, சில மாதங்களுக்கு முன்பாக அறிவாலயத்திற்கு வரும் பொழுது ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசும் பொழுது அப்போ அவர்களுடைய அப்ரோச் எந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. 5 சீட்டு தான் கொடுப்போம், போன தடவை 6, ஆனா இந்த தடவை 5 தான் அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாரையுமே வந்து ஒரு மன கஷ்டத்துக்கு உள்ளாக்கிய இதே திமுக தலைமை தான் அப்படியே ஒரு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, நீங்க வந்து என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிற இடத்துல வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கிட்டத்தட்ட ஜனநாயகத்தினுடைய அந்த ஒரு ட்விஸ்டா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. கிட்டத்தட்ட எங்கேயோ இருந்த ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு எங்கேயோ வந்து இவர்கள்கிட்ட கெஞ்சிற இடத்துக்கு வந்து வந்திருக்கிறாரு. இதுல வந்து விசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ வந்து பாத்தீங்கன்னா தலைமை ஒரு பக்கம் முடிவெடுக்கிறாங்க, தொண்டர்கள் வேற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுல வந்து திருமா அவர்களுக்கு தனிப்பட்ட வகையில ஸ்டாலின் அவர்கள் சொல்றத கேட்கணும்னு விருப்பம் இருந்தாலும், நம்ம வந்து திமுக கூட இருக்கலாம்னு விருப்பம் இருந்தாலும்,
தொண்டர்களினுடைய மனநிலை அந்த மாதிரி இல்லை. நீங்க விசிகாவும் சரி, கம்யூனிஸ்ட்களும் சரி, எல்லாருமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விஜய் கூட போயிருங்க, விஜய் கூட போயிருங்கன்னு சொல்லி திருமாவுக்கே வந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்த காலகட்டங்களில் நம்மளை திமுக எவ்வளவு மோசமா நடத்தினாங்க, அவர்களுக்காக நாமே யோசிக்கணும். இப்போ விசிகா போன்ற கட்சிகள் விஜய் கிட்ட இருந்தாலும் ஒண்ணுதான், திமுக கிட்ட இருந்தாலும் ஒண்ணுதான். அது வந்து விசிகாவுக்கு பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு லாப நஷ்டம்லாம் பெருசா கிடையாது. அங்க இருந்தாலும் அவர்கள் குறிப்பிட்ட சீட்டுகள் கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனா விஜய் கிட்ட போனா அதிகப்படியான சீட்டுகள் கிடைக்கும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும். ஒரு கட்சியினுடைய தலைவராக விசிகா வளர்த்தெடுக்கணும்னா அவர் அதை தான் வந்து பண்ணணும். ஸோ தொண்டர்கள் விரும்புறதும் அதுதான். ஆனா இந்த பக்கம் திமுகவுக்கு விசிகா போனா நம்ம கூட்டணிக்கு வந்து 2 எம்எல்ஏக்கள் தானே குறைவாங்க அப்படின்ற மாதிரி சாதாரணமா எடுத்துட்டு போக முடியாது. காரணம் என்னன்னா, அடுத்த 2029 பாராளுமன்ற தேர்தல் வரும். இப்ப இன்னைக்கு நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா 39 எம்பிக்கள் வந்து திமுக கூட்டணிக்குள்ள தான் இருக்கிறாங்க. அப்ப அடுத்த தேர்தல்ல பாஜக எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிற ஒரு டாக்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு விஷயத்த திமுகவால கையில் எடுக்க முடியாது. காரணம் என்னன்னா, இன்னைக்கே வந்து பாஜக அல்லாத ஒரு கூட்டணியில தான் விசிகாவோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ போயிட்டு பொசிஷன் பண்ண போறாங்க. இப்ப விஜய் கிட்ட அவர்கள் போயிட்டாங்க அப்படின்னா சொல்லக்கூடிய ஒரே காரணம் என்னவா இருக்கும், நாங்க வந்து சனாதன சக்திகள் ஊடுருவாமல் இருப்பதற்காக விஜய் பின்னாடி ஒருங்கிணைறோம் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிருவாங்க. இந்த வார்த்தையை இத்தனை நாள் வந்து தமிழக மக்கள்கிட்ட சொல்லி வாக்குகளை அறுவடை பண்ணிட்டு இருந்த கட்சி யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக. இப்ப அதை பண்றதுக்கு இன்னொரு கட்சி வந்துருமோ, நமக்கான ஸ்பேஸ் இல்லாம போயிருமோ அப்படிங்கறதான் திமுக இருக்கணும் ஒரு அச்சம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சு கிட்டத்தட்ட வந்து 47 இடங்கள் பெற்றிருக்காங்க. அப்ப அவர்களுக்கு வந்து என்னன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல சர்க்கிள் வந்து 2029 இதை விட இருக்குன்றதை நம்ம சொல்ல முடியாது. காரணம் இப்பவே அவர்களுக்கு பெரிய சர்க்கிள் தான். இப்பவே கிட்டத்தட்ட வாக்கு வங்கியில கிட்டத்தட்ட 16 விழுக்காடு வாக்கு வங்கி அதிமுக கூட்டணிக்கு உட்பட்ட வாக்கு வங்கி விஜய் அவர்கள் எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இருந்தாலும் அடுத்த தேர்தலில் வந்து பிஜேபி கூட கூட்டணி இருப்பதனாலேயே அவர்களுக்கு பெரிய அளவுல வாக்கு வங்கி குறையுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே கூட்டணி தான் இருக்கிறாங்க. ஆனா திமுகவுக்கு பாஜக எதிர்ப்பு அரசியல் பண்ண முடியாது. அடுத்த முறை திமுக 2029 எங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு எப்படி கேட்பாங்க? பிரதமர் வேட்பாளர் யாரு? பிரதமராக ராகுல் காந்தியை காட்டி தான் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களா இருக்கட்டும், இல்ல பாஜக எதிர்ப்பு வாக்குகளை வந்து திமுக அறுவடை பண்ணிச்சு. இப்ப ராகுல் காந்தியே அந்த பக்கம், இப்போ வந்து தாவேகா பக்கம் வந்து ராகுல் காந்தி போயிட்டாரு. தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் அவனை திமுகன்ற கட்சியை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல தாவேகான்ற ஒரு கட்சி வந்திருக்கு. இப்போ திமுகவை சுத்தி இருந்த எல்லா கட்சிகளும் அப்படியே தாவேகா பக்கம் போக தயாரா இருக்கிறாங்க. ஸோ முதல் படியே காங்கிரஸ் எடுத்து வச்சிருச்சு. நீ அடுத்து வந்து விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அப்படியே அடுத்தடுத்து பின்னாடி போயிடுவாங்க. எல்லாரும் போயிட்டாங்கன்னா தனித்து விடப்பட்ட ஒரு கட்சியாக திமுக இருக்கும். அரசியல் களத்துல இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட ஒரு கட்சியாக மாறிடும். முத நாள் உச்சத்துல இருந்து அப்படியே தரையில வந்து விழுந்த மாதிரிதான் திமுகவினுடைய நிலைமை வந்து இப்ப இருக்கு. இதுல பல பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு லாயல்ட்டி பத்தி பேசுறாங்க. எப்படிங்க நாங்க தான் உங்களை வந்து ஜெயிக்க வச்சோம், நீங்க வந்து தேர்தலில் தோத்த உடனே விட்டுட்டு போயிருவீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க இல்லையா. இந்த மாதிரியான விஷயங்களை எப்படிதான் வந்து திமுக பேச முடியுதுன்னே தெரியல. ஏன்னா இந்த கூட்டணி கட்சிகளுக்கு கூடுதலா வந்து சில சீட்டுகள் கொடுங்க, எங்களுக்கு நீங்க அதிகப்படியான சீட்டுகள் நீங்க கொடுங்க, நாங்க கட்சியை வளர்த்து காட்டியிருக்கோம், நாங்க பல மாநாடுகள் போட்டிருக்கோம், எங்களுக்கும் வந்து அங்கீகாரம் வேணும்னு கேட்கும் போதெல்லாம் அவர்கள் நடத்தக்கூடிய விதம் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு மோசமா இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்து மறக்கல. சொல்லப்போனா சில மாதங்கள் கூட ஆகல. அப்ப இப்ப வந்து அப்படியே வந்து மாத்தி கஷ்ட காலங்கள்ல எங்களை நீங்க விட்டுட்டு போயிடாதீங்க அப்படிலாம் பேசுறதெல்லாம் எவ்வளவு ஒரு முரணா இருக்குன்றதை பாருங்க. அதிகாரத்துல இருக்கும்போது திமுக நடத்தக்கூடிய விதம், திமுக வந்து ஆக்ட் பண்ற விதம் எல்லாமே வந்து டோட்டலா வேற. இப்போ இன்றைக்கு வந்து பவர் இல்லை அப்படிங்கும்போது அப்படியே ஒரு பரிதாப அலையை வந்து அவர்கள் தேடுறாங்க. ஆனா இதற்கெல்லாம் வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் அவர்களினுடைய நலன் சார்ந்து தான் யோசிப்பாங்களே தவிர திமுகவை காப்பாற்றணும் அப்படிங்கிற அவசியம் அவர்களுக்கு இல்லை. தேர்தலுக்கு முன்னாடி கூட திரும்ப அவர்கள் வந்து திமுகவை பாதுகாத்து பல கருத்துக்களை பேசியிருக்கலாம். அதற்கெல்லாம் காரணம் என்னன்னா தேர்தல் சமயத்தில் அதிகப்படியான சீட்டுகள் வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஆனால் அவ்வளவு முட்டு கொடுத்தும் விசிகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஒரு இரட்டை இலக்கத்தில் சீட்டுகள் கொடுக்கல. 8 சீட்டுகள் நிப்பாட்டிட்டாங்க. அந்த 8ல் 2 தான் வெற்றி. அப்படி இருக்கும்போது நிச்சயமா வந்து ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் நாங்கள் திமுக கிட்ட நிற்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்கள் முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒருவேளை விஜய் அவர்கள் பெரும்பான்மை நிரூபிக்க தவறி மறுதேர்தல் வருது அப்படின்னா கூட அப்பவும் இந்த வெறுப்பு எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த திமுக அதிமுக மற்ற எல்லா கட்சிகளும் சேர்த்து தான் போகும். ஏன்னா நீங்களாம் வந்து ஆதரவு கொடுக்காம தான் வந்து மறுபடியும் தோக்கடிச்சிட்டீங்க, அப்போ உங்களால தான் வந்து மக்களுக்கு மறுபடியும் ஒரு தேர்தல் வருதுன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம இந்த தடவை ஒரே கட்சிக்கு ஒரு பெரும்பான்மை கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே கிட்டத்தட்ட 1,70,00,000 வாக்குகள் விஜய் அவர்களுக்கு மக்கள் போட்டிருக்காங்க. கூடுதலாக போடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க விடுறது தான் சொல்லப்போனால் மக்களுக்கும் சரி இந்த மாதிரியான கட்சிகளுக்குமே சொல்லப்போனால் நல்லது நம்ம சொல்ல வரோம். ஏன்னா அவர் ஆட்சி அமைக்கும் போது தவறுகள் பண்ணும்போது எக்ஸ்போஸ் ஆகலாம், அதுக்கு வந்து நம்ம எதிர்த்து வந்து பேசலாம்.
ஆட்சி அமைக்க விடாம நம்ம வந்து பெரும்பான்மை கிடைக்க விடாம பண்ணிடலாம் அப்படின்னு திமுக ரோல் பிளே பண்ணாலோ, இந்த சிறிய சிறிய கட்சிகள்லாம் ஒரு முடிவெடுத்து மறு தேர்தலுக்கு ஏதாச்சும் அவங்க பண்றாங்க அப்படின்னா கூட அது நிச்சயமா இவர்களுக்கு பாசிட்டிவா வராது. ஏன்னா அந்த திமுக எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு. இந்த 1-2 நாட்கள்ல ஸ்டாலின் அவர்கள் கண்கலங்கி குளத்தூர் மக்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்ட உடனே அதெல்லாம் மாறிடும் நினைச்சா அது தவறு. ஸோ அதனால இந்த ஆட்சி வந்து அமைஞ்சதற்கு பின்னாடி இவர்கள் நிச்சயமா வந்து பல தவறுகள் பண்ணுவாங்க. பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே வந்து கேட்க பட்டாக்கத்தில் வெட்டக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படியாக இன்னும் பல விஷயங்கள் நடக்கும். ஆட்சி வந்ததுக்கு பின்னாடி இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நம்ம வச்சு கேள்வி கேட்கலாம். நீங்க இதெல்லாம் சொன்னீங்களே, இதெல்லாம் செய்வீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இல்லை எக்கச்சக்கமான விஷயங்கள் காத்திருக்கு. இன்னும் அடுத்த வரக்கூடிய 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே பல பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து இவர்கள் எப்படிலாம் களமாடுறாங்கன்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இப்போ காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய விமர்சனங்களையும் சேர்த்து தாவேகா வந்து டிஃபெண்ட் பண்ணணும். அப்போ இப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கெல்லாம் நம்ம ஸ்பேஸ் கொடுத்து தான் வந்து விஜய் அவர்களை கேள்வி எழுப்பணும், இல்லை தாவேகா வந்து விமர்சனம் பண்ணணுமே தவிர ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவர் தடுத்துடணும், அந்த அரியணை ஏற விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பண்ண வேண்டிய தேவை இல்லை. இந்த சிறிய சிறிய கட்சிகள் வந்து இப்போ எதற்காக வந்து தாமதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்கு. காரணம் என்னன்னா, நிச்சயமா அவர்கள் வந்து ஒரு பேரம் பேசுவாங்க, அதை மாற்றுக்கிறதே இல்லை. விஜய் அவர்கள்ட்ட வந்து ஒரு அமைச்சரவை கேட்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்கு. அது கண்டிப்பா கேட்பாங்க, நாங்கள் வந்து ஆட்சியத்தில் பங்கு கொடுங்க, அது என்ன அமைச்சரவை, ஒரு முக்கியமான போர்ட்ஃபோலியோ கொடுங்கிற மாதிரி பல விஷயங்கள் கேட்டு தான் இவர்கள் வந்து பெறுவாங்க. ஸோ இதுல வந்து இடையில முக்கியமான ரோல் பிளே பண்றது ஒரு அதிமுகவும் இருக்கு. என்னன்னா அதிமுக தரப்புல விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்டா வந்து இருக்கும். காரணம் என்ன, சிறிய சிறிய கட்சிகள் அப்படிங்கிறது மிக குறைவான எண்ணிக்கையில் இருப்பாங்க. நாளைக்கு 2 பேர் 3 பேர் வந்து அவர்கள் வெளியே போறாங்கன்னா கூட ஆட்சி கவிழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, பெரும்பான்மை போயிடும். இப்போ அதிமுக போன்ற கட்சியை வந்து அவர் ஆதரவு கொடுக்கும்போது ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்டா இருக்கும். ஆனால் அதுல சிக்கல் என்னன்னா, அதிமுகன்ற கட்சி வந்து அதுக்கப்புறம் காணாமல் போயிடும். ஏற்கனவே வந்து இந்த ஒரு 3 அணிகளில் மிகவும் வந்து பாதிக்கப்பட்ட அணியாக இருக்கிறது அதிமுக தான். கிட்டத்தட்ட கட்சி பல தொடர் தோல்விகள் சந்திச்சு வந்து ஒரு எதிர்கட்சியாக கூட இந்த மாதிரி வர முடியல அப்படிங்கிறது அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் அந்த கட்சிக்கு. இப்போ வந்து அவர்கள் தாவேகா கூட கூட்டணிக்கு போனாங்கன்னா விஜயினுடைய தலைமையில எடப்பாடி அவர்கள் இருக்கிறாரு, இல்ல அதிமுக என்ற கட்சி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அடுத்த வரக்கூடிய தேர்தல்களில் திமுகவுக்கு மாற்று இல்ல தாவேகாவுக்கு வந்து ஒரு எதிரணியில கூட அதிமுகவால் தங்களை பொசிஷன் பண்ணிக்க முடியாது, அவர்கள் களத்தில் அப்படி நிற்க முடியாது. ஸோ அதனால அது அதிமுகன்ற கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக போயிருன்றதுனால அவர்கள் அப்படியே நைஸா ஒதுங்கிக்கிட்டாங்க. இல்லை எங்களுடைய ஆதரவு வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட விஜய் நேரடியாக வந்து கேட்க சொல்லுங்க. இந்த அஃபீஷியல் ஏடிஎம்கே ஹேண்டில்லே வந்து பார்த்தீங்கன்னா சரமாரியான வார்த்தைகள்லாம் ட்வீட் வருது. விஜயை வந்து எப்படி மாஸ்டர் படத்துக்கு எங்ககிட்ட வந்து கெஞ்சிட்டு நின்னாரோ அதே மாதிரி கெஞ்சிட்டு நிற்க சொல்லுங்க, அப்போதான் நாங்கள் வந்து விஜயை பற்றி கன்சிடர் பண்ணுவோம். எங்களுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பாமக கிட்டலாம் போய் பேசுறீங்க, நாங்கள் தானே அவர்களை தலைமையில் கூட்டணி நாங்கள் ஜெயிக்க வச்சோம், எங்கிட்ட தான் வந்து பேசிருக்கணும்னு சொல்லி இதெல்லாம் வந்து அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ பேச்சாளர்களே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பதிவிடுறாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்படியாக அதிமுகன்ற கட்சி டிவிக்கு கூட ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான நாம்ஸில் இல்லை. சிறிய சிறிய கட்சிகள்லாம் இணைச்சு தான் இப்போ பதவியேற்பு பண்ணணும், முதலமைச்சர் ஆகணுங்கிற விஷயத்தில் விஜய் அவர்கள் இருக்கிறாரு. ஸோ இதுதான் ஒரு மறு தேர்தல் அப்படிங்கிற வரைக்கும்லாம் போகாமல் இருக்கிறதா தமிழக மக்களுக்கு நல்லது. இன்னொரு முறை எல்லாரும் ஊர்லேருந்து கிளம்பி ஓட்டு போட போகிறதுக்கான பாசிபிலிட்டிலாம் ரொம்ப கம்மி. அதே சமயத்தில் பல சிறிய சிறிய கட்சிகள்லாம் செலவு பண்ணி ஒரு தேர்தல் சந்திக்கிற அளவுக்கான பொருளாதாரமும் எந்த கட்சிகள்லையுமே இப்போதைக்கு இருக்காது. இப்போ தான் 15,000 கோடி செலவு பண்ணி ஒரு தேர்தலை திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகள்லாம் சந்திச்சு முடிச்சிருக்காங்க. இப்போ அந்த கேடர்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருப்பாங்க, பொருளாதாரம் ரீதியாக ரொம்ப பின்னடைவில் இருப்பாங்க. அப்போ இன்னொரு தேர்தல் சந்திக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. அதனால வந்து நிச்சயமா அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி மக்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாம ஒரு தனிப்பெரும் கட்சியே வந்துட்டாரு, ஒரு ஆட்சி அமைக்க விட்டு பெரும்பான்மை நிரூபிக்க விடுறதுதான் நல்லது. விசிகா மற்றும் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுக்கெல்லாம் பாஜக இல்லாத ஒரு அணி கிடைச்சா அவர்களுக்கு போய் செட்டில் ஆயிடலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. திமுக கிட்ட அப்படி என்ன பெரிய அவர் கொள்கையை பார்த்து நின்னாங்கன்னு தெரியல, அதே மாதிரி விஜய் கிட்டே போய் நிற்கலாம். ஏன்னா வந்து இங்கே அதிமுகவும் இல்லை பாஜகவும் இல்லை. ஸோ அதனால வந்து நீட்டாக அவர்கள் போய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இன்னும் ஓரிரு நாட்களில் அந்த முடிவு தான் அவர்கள் வந்து எடுப்பாங்க. நிச்சயமா வந்து விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பார், முதலமைச்சர் மாற்றுக்கிறது இல்லை. அதற்கு பின்னாடி அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் நம்ம விமர்சிக்கலாம், அதை நம்ம கேள்வி கேட்கலாம். நன்றி.